Good evening to all of you. இன்னைக்கு இந்த காமெடி கலாட்டா நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாராயணி ஃபேஸ் 6 நண்பர்கள் அனைவரையும் இந்த காமெடி கலாட்டா குரூப்பின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்ம ஃபேஸில் வந்து இதுவரைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கு. அதாவது பாட்டு, டான்ஸ், ட்ராமா, டிபேட் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. காமெடி சீன்ஸ் கூட இருந்திருக்கு. பட் அது வந்து இட்ஸ் ஒன்லி a part of the program. It was not a full-fledged one. So காமெடி அப்படியே நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. Am I right? Yes. So காமெடிக்காகவே ஒரு full-fledged ஒரு ப்ரோக்ராம் இப்போதான் நடக்க போகிறது. அந்த முயற்சியில் இன்று மிஸ்டர் வெங்கட்ராமன் and Mrs. Geeta Venkatraman இதை நடத்தி காட்ட இருக்காங்க. Please give them a big round of applause. And also, it's a team effort. We are about 8-9 people are there. It's a team effort. And also, இந்த காமெடி கலாட்டால பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வாங்க நம்ம இப்ப நிகழ்ச்சிக்கு போகலாம். என்ன மாதிரி கலாட்டா பண்ண போறாங்கன்றத பார்க்கலாம். குட் மார்னிங் மேனேஜர் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க. ஐ எம் சாரி, இன்னைக்கு காலையில 4 மணிக்கே வரணும்னு நினைச்சேன். 4:30 மணி ஆயிடுச்சு சார். அப்போ ஸ்டார்டட் தி ஜாப். இன்னைக்கு நமக்கு ஆடிட்டிங் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் இருந்து நல்லபடியாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் சார். பரவாயில்ல சார், உங்களை மாதிரி சின்சியராக ஒரு ஆஃபீஸர் இருக்கிறதுனால தான் நம்ம பிரான்ச்சே அவ்வளோன்னா ஓடிட்டு. தேங்க்யூ சார். ஆமாம், என்ன ஆஃபீஸில் யாருமே காணும்? இல்லை எல்லாரும் வந்துடுவாங்க சார். வந்துடுவாங்க. சரி, ஓகே. நீங்கள் நேற்றுக்கு அனுப்பிச்ச செக்கில் நமக்கு பாஸ் பண்ணிடுறோம். ஓகே சார். பக்கத்தில் ஒரு கல்யாணம் நடந்து அப்பப்போ ஒரு பாட்டு போட்டு விட்டுருவாங்க. போய் பார்த்துட்டு வரேன் சார். ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. என்ன மாமி, என்ன இவ்வளவு லேட்டா வர ஆபீஸ்க்கு? இன்னைக்கு ஆடிட்டிங் தெரியாத உங்களுக்கு? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியாதா உங்களுக்கு? என்ன நாள்? இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு. காலையில 4 மணிக்கு எழுந்து அவசரமாய் வேலையை பண்ணி சமையல் சும்மாவா? நீ வடை, பாயசம், கொழக்கட்டான்னு பண்ணி சாமி பூஜை நான் தான் பண்ணணும். வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு நான் அவசரமா 2 வாய் அள்ளி போட்டுண்டு வந்து பார்க்குறேன். மணி 10. அப்படியே ஓடோடு வந்துருக்கேன். சரி, இது என்ன ட்ரெஸ் கோட் மாமின்னா? ஆபீஸ் வர ட்ரெஸ் கோடா இது? ஓ, நக்கல். சரி போய் வேலையை போய் பாருங்க. வரல லேட்டு. அதுக்கே அப்படி வண்டியில விடுறேன். ஆமா, இதுதான் போடி. சாரி, இல்லை போய் உட்காருங்கன்னு சொன்னேன். வாங்க கீதா, இன்னைக்கு ஆடிட்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கு. இல்லை ஹெல்ப் பண்ணி மேடம், என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? அது என்ன கையில் பல்சேஷன்டே வர? என்ன ஆஃபீஸாக என்னது சார்? குட் மார்னிங் சார். சாரி, நேற்று கேடிவியில் அவ்வை சர்வீ போட்டான். பார்த்துட்டே இருந்தோமா, ரொம்ப லேட் ஆயிடுது. எழுந்திருக்கவே முடியல. ஏந்து பார்த்தா பவர் கட்டு. தண்ணி கூட இல்லை சார் 10க்கு. அதான் சார் அப்படியே விட்டுட்டேன் சார். சரி, சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எக்கச்சக்க வேலை இருக்கு. ஓகே சார், வரேன் சார்.
அந்த செக்லாம் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். திருப்பி பாருங்க, பக்கத்தில் பாட்டை போட்டு இது பண்ணிட்டேன். மார்னிங் சார். என்ன மேடம், என்ன ஆஃபீஸ் வந்திருக்கீங்க? ஏதாவது பிக்னிக் வந்திருக்கேன். ஏதாவது வாய்ப்பு சொல்லுங்க மேடம், என்ன இது? சார் நான் கொஞ்சம் சொல்றது கேட்டீங்கன்னா வாமா, 3 மணிக்கு பர்மிஷன் வேணும், 4 மணிக்கு பர்மிஷன் வேணும், அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது இன்னைக்கு. எக்கச்சக்க வேலை இருக்கு, வேலை பண்ணுறது பாருங்க. சார் வேலை நிறைய இருக்கு, அதனால பர்மிஷனாக கொடுத்துடாதீங்க. கண்டிப்பா, அதில் யாருக்குமே கிடையாது இன்னைக்கு. சார் அதெல்லாம் இல்லை சார், என் பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார். சரி, அது நான் என்ன பண்றது? சார் ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்கு சார். சரி, ஈவினிங் நீங்க உங்க வீட்ல மேடமையும் கூட்டிட்டு வந்து பார்ட்டி அட்டெண்ட். நானும் எங்க மேடமா கண்டிப்பா கண்டிப்பா வந்துடுறோம். சார். அது நீங்க இவ்வளவு இதாக கூப்பிடும் போது வராம இருக்கேன் சார் சொல்லி ரிட்டர்ன் கிஃப்ட் கூட வாங்கி வச்சிட்டேன் சார் நான். கரெக்டாக பண்ணிடுவேன், அதெல்லாம் தெரியும் எனக்கு. அப்புறம் அந்த கண்ட கடையில் எதுவும் வாங்கிடாத, அந்த ஆனந்த ஆசிரியர் ஸ்வீட்டில் வாங்கி வை. அதான் எங்கள் வீட்டு மேடத்துக்கும் அதான் பிடிக்கும். ஓகே சார். ஓகே ஓகே அம்மா, நீ ஒன்று பண்ணு, இப்போயே கூட பர்மிஷன் எடுத்து போயிடுவோம். உனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கணும். அந்த வேலை இருக்கா பார்த்துக்கிறேன், இன்னும் 10 நாள். இல்ல சார், கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டே நான் கிளம்பிடுறேன். ஓகேம்மா, ஓகே தேங்க்யூ சார். என்ன மேடம், என்ன தேடுறீங்க இங்க? இல்லைங்க, ஒரு கெடுபடி மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், எங்கன்னு தேடுறேன். கிண்டல் ஒரு பேர் வேலை பாருங்க, போங்க. அதை பாஸ் பண்ணிட்டேன், இந்த செக்லாம் அது இன்னொருத்தர் வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகே. ஐயா கும்பிடுறேனுங்க. கும்பிடுறேங்க, வாங்க உட்காருங்க. ஐயா என் பேரு யோகி சிகாமணி கவுண்டர் பேருங்க. அப்படிங்களா? அப்பா அம்மா வச்ச பேரு. ஐயா உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லுங்க. நான் அந்த கணுவாய் கிராமத்தில் விவசாயம் பண்றேங்க. சரிங்க. 2 ஏக்கரா நஞ்சு இருக்கு, 2 ஏக்கரா புஞ்சு இருக்குங்க. சரிங்க. இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஒரு 50 ரூபா லோன் வாங்கலாம்னு வந்தேங்க. அப்படிங்களா? ஆமாங்க. 50 ரூபா நானே கொடுத்துருவேன். எப்படி லோனை ஐயா வாங்குறீங்க? 50 ரூபான்னா இந்த 50,000ங்க. எங்க பக்கத்துல 50 ரூபான்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா? 50,000 ஆமாங்க, கொடுத்துடலாம். என்கிட்ட இந்த 40,000 விவசாயத்துக்கு ஒண்ணுங்க. சரிங்க. ஒரு 10,000 நம்ம குழந்தை மகாலட்சுமி ஒரு வீடு கட்டி போகணுங்க. ஓ, அப்படிங்களா? மகாலட்சுமியா உங்க மனைவியா அவங்க இதுவா? இல்லைங்க, நம்ம வளர்ப்பு பாம்புங்க. ஐயோ, பாவா. இல்லைங்க, நீங்க கடன் வாங்குறோட நேர்ல பார்க்கணும்னு சொல்லுவீங்க இல்லையா, ஆ. அதுக்காக கொண்டு வந்தேனுங்க. ஐயா மூடி வச்சிருக்கீங்களா? ஐயா கூப்பிட்டாதாங்க வருவாவோ. நான் பயந்தே போயிட்டாங்க. மற்றபடி பாருங்க, ரொம்ப ஓ, சாதுவா. மூடி வைங்க. இதெல்லாம் பயந்துருவாங்க எல்லாரும். சரிங்க சரிங்க. சரிங்கய்யா. ஐயா லோன்னா கொடுத்துடலாம், ஆனால் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குங்க. சொல்லுங்க. இந்த பேன் கார்டு கொண்டு வந்துருக்கீங்களா? ஐயா பேங்க்குக்கு வரதுக்கு பேன் கார்டு இல்லாத வர முடியுங்களா? சரி. அப்புறம் இந்த ஆதார் கார்டு. ஆதார் கார்டு தானங்க ஆய்மூலம், அது இல்லாத வீட்டை விட்டு வெளில வர முடியுங்களா? அதெல்லாம் கொண்டு வராது இவரு. சரி, இந்த ரேஷன் கார்டு. நாங்க ரேஷன் கார்டு தானுங்க முதல்ல முடிவும் ரேஷன் கார்டு. அது இல்லாத கொண்டு விட்டீங்க அப்போ. எல்லாம் கொண்டு வந்துருங்க. பால் கார்டு. அது நாங்க பால் கார்டு. இந்த ஆவின் பால் வாங்குறாங்களே அதான். ஐயோ, அந்த கன்றாவி பால் நமக்கு எதுக்குங்க? அது நீங்க சாப்பிடுங்க. நாங்க வீட்டுல 2 பசு வச்சிருக்கோம், கறந்து பசுமாடு பால் சாப்பிடுறோங்க. அப்படிங்களா? இப்போ விவரமா இருக்காரு, என்ன பண்ணுறது தெரியல. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 2 சாட்சி கையெழுத்து அழைச்சிட்டு வாங்க. அப்புறம் உங்கள் ஏரியா எம்எல்ஏவும் அழைச்சிட்டு வந்துருங்க. ஐயா சாட்சி கையெழுத்து ஆயிட்டு இல்லையா, எம்எல்ஏ ஆயிட்டு என்னங்க எப்படி முடியுங்க? ஆமாம், நீங்கள் பாட்டு ஏதாவது தப்பான அட்ரஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ அவர் வந்து கையெழுத்து போடணும் இல்லையா? ஐயா எம்எல்ஏ இல்லைன்னா பரவாயில்லைங்க. நம்ம மோடி ஐயா சொல்றாரு, ஏதாவது லோன் பிரச்சனைன்னா எனக்கு சொல்லுங்க, நானே வரேன்றாங்க.
அவர் சொல்லுவாருங்க, அவருக்கு என்னங்க, நாங்கள் பேங்க்ல வேலை போகிறோம், எங்களுக்கு தான் தெரியும். அது அப்புறம் சொல்லுங்க. பாருங்க, இன்னொன்று சொல்லிடுறேன், 1,00,000 நீங்கள் டெபாசிட் கட்டணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். 1,00,000 ஆமா. நான் எனக்கு 1,00,000 தான், நான் எங்க கடன் வாங்க வரப்போறேன்? நான் என்ன பண்ணுறது, பேங்க் ஃபார்மாலிட்டி எப்படி? ஏனுங்க அந்த ரூபாய் கடனை அடைச்சுட்டா திருப்பி கொடுத்துருவீங்களா? சரி, நான் இந்த ஒரு இது செக் பாஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்க. Hello. Yes. Yes. I am in India only. சார் Yes, வணக்கம் சார். yes. நான் சார் அங்க யார் பாருங்க விஜய் குமார் சார் வந்திருக்காரு. விஜய் குமார் The சார் meeting has been postponed. உட்கார் உட்கார், நீங்கள் Yes, yes. It is not for tomorrow. It is on Friday. Yes. You do one thing. You ask Mr. Brown to contact me after 5 or 10 minutes. Okay, bye. Sir. Sir, வாங்க. இதுதான் சார் அந்த ஹெக்டிக் ப்ரோக்ராமா இருக்கு சார். You are welcome. You are good to you are Mr. Venki. Yeah, I am Vicky. Oh. You are Mr. Vijay Gullayya. Yeah. Please tell me, sir, what I can do for you. சார் நான் இதான் அந்த ஹெக்டிக் ப்ரோக்ராமா இருக்கு சார். அந்த பிசினஸ் லைஃப் ரொம்ப தெரியலா இருக்கு சார். Okay. அதனால நான் வந்து என் ஃபேமிலி அழைச்சிட்டு ஒரு டூர் போகலான்னு இருக்கேன் சார். கண்டிப்பா. நான் வந்து சந்திரமண்டலத்துக்கு போகலான்னு இருக்கேன். ஓ, சந்திரமண்டலத்துக்கா? மூணுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். இதுக்கு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,500 crores செலவாகுது சார். ஓகே. எனக்கு வந்து அதர் பேங்க்ஸ்லேருந்து ஒரு 2,000 crores they have already financed. They have given me the loan. Okay. என்னோட அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு சார். ஓகே. இப்போ உங்க பேங்க்ல இருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் சார் வேணும். சொல்லுங்க. எனக்கு ஒரு 400 crores நீங்க கொடுத்தீங்க. that would be very much better. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஏன் சார் மற்ற பேங்க்குக்கெல்லாம் போனீங்க? உங்களோட ஃபுல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டை நானே கொடுத்துருப்பேன் சார். சார், உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். சார் சும்மா அனாவசியமா டைத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். Okay. எனக்கு டைம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு இன்னும் அடுத்த ஒரு 10-15 minutes ஐ வாட் an ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வித் மிஸ்டர் ட்ரம்ப். ஓகே. இதுக்கு ஆனப்புறம் நான் வந்து ஐபிஎல் மேட்ச் வேற போயிடலாம். எஸ் எஸ், நீங்கள் போயே ஆமாங்க. ஆமாம், கண்டிப்பா. இதோ இமீடியட்டாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் சார் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. விஜய் குல்லையா 40000. சார் சென்ட் 400 crores உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன், உடனே அனுப்பிச்சிட்டேன். ஓகே சார். You ask your secretary to check. It is already sent. ஓகே, தேங்க் யூ. ரமேஷ், நான் விஜய்க்குள்ளே வந்திருக்காரு. அவருக்கு இந்த காஃபி டீலாம் பிடிக்காதுப்பா. நல்ல ஆப்பிள் ஜூஸாக போட்டு எடுத்துடுவா. இந்த சக்கரை தூக்கலாம், ஐஸ் நிறையா போட்டு உடனே எடுத்துடுவா. என்ன, அவர் ரொம்ப பிஸி மேன். ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துடுவா. சார் ஐயா குடிக்க தண்ணி கிடைக்குங்களா? கண்டிப்பா ஐயா, உங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லுவேனா? விவசாயி நாட்டுக்கு இவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேனா? சார் எனக்கு இந்த இந்தியன் ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் ரொம்ப அலர்ஜி சார். ஓகே. மோரோவர் ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் டைம் டு ட்ரிங்க் ஆல் தீஸ் திங்ஸ் சார். எனக்கு ப்ளீஸ் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க சார், என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. Yeah, சார் ஆயிடுச்சு சார். Hello. Yeah, it is sent, sir. Yes, Mr. Brown. I was just waiting for your call. Yes, there is a call from Prime Minister today morning. Yes, Starvin is just telephoned. He has just postponed the meeting. Yes, the meeting is not at London. It is at Scotland. It is on Friday, that is in the evening, at about 3. Yes. No, I am not coming there. I will be there on Friday. I am not coming to London. I will be directly coming to Scotland on Friday. Rest of the things I will just explain everything in person. Okay. Please do contact me. I will contact you when I just reach Scotland. Okay, bye. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. கண்டிப்பா ஐயா, நீங்க நாளைக்கு வாங்க, உங்களை பாஸ் பண்ணிடுறேன் சார். அந்த பாம்பை கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போயிடுங்க. கோயிலெல்லாம் போய் கும்பிட்டு வந்துருக்குங்க. லோன் எப்படியா சாங்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பா கொடுத்துட்றாங்க ஐயா. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. அது வெரிஃபை பண்ணிடுவோம் அந்த என்னப்பா அடிச்ச பாருங்க.
ஐயா நீங்க ஒரு கொள்ளைக்காரன். ஆமா நீங்க கொள்ளை அடிக்க வந்திருக்கீங்க. ஆமா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம 3 லட்சம் ரூபாய பண்டல் பண்ணி கொடுத்துருங்கன்னு போட்டிருக்கீங்க. ஆமா என் பாக்கெட்ல நான் துப்பாக்கி வச்சிருக்கேன். ஆமா தாமதப்படுத்தீங்கன்னா எடுத்து சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆமா இதுதானே இருக்கீங்க. ஆமா தெரியுதுல்ல. அப்புறம் இன்னொரு டிஸ்கஷன் நடக்குது. டிஸ்கஷன் சீக்கிரமா பேக் பண்ணி கொடுங்க, போகணும். ஐயா அதெல்லாம் இருக்கட்டும். கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரனுக்கு எழுதிருக்கீங்க. அப்புறம் பேங்க்குக்கு மேல பேக்குன்னு எழுதிருக்கீங்க. அப்படியா? ஆமா. அப்புறம் கொள்ளையடிக்க வந்திருக்கேங்கிறது மேல வெள்ளையடிக்க வந்திருக்கேன்னு எழுதிருக்கீங்க. வெள்ளையடிக்கவா? ஆமா. அப்புறம் 3 லட்சம் ரூபாய பண்டில் கட்டித்தாங்கன்னு சொல்றது சுண்டல் கட்டித்தாங்கன்னு ஐயோ ஐயா நாங்க என்ன இங்க சுண்டல் வியாபாரமா பண்றோம், உங்களுக்கு சுண்டல் கட்டி கொடுக்கறது. அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதி வச்சிருக்கீங்க. அப்படியா? ஆ. தப்பாக்கின்னு எழுதியிருப்பேன். ஆ. ஆனா நிஜமாவே துப்பாக்கி வச்சிருக்கான். பாக்கலையா? பாரு பாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க கரெக்டா எழுதிட்டு வந்தீங்கன்னாக்க நான் உடனே சாங்ஷன் பண்ணிட்டு போறேன். துப்பாக்கி வச்சுட்டு நான் டரரா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சைக்காப்பா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு சீக்கிரமா பேக் பண்ணி கொடுங்க. நான் கிளம்புறேன். என்னை பத்தி இந்த ஏரியால கட்டு பாருங்க, பெரிய ரவுடி. என் முகத்துக்குள்ள பார்க்குங்க இன்னொரு முகம் இருக்கு. ஆத்தா போயிருந்தீங்க. பார்த்து சீக்கிரம் பண்டில் கட்டி கொடுங்க. ஐயா கிளம்புறேன். இந்த வாசனம் பேசுறது, பல்ல கடிக்கிறது, துப்பாக்கி காமிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க உடனே இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு நல்ல வக்கீலை பாருங்க. பார்த்துட்டு எல்லாத்தையும் திருத்தி எடுத்துட்டு வாங்க, நான் சாங்ஷன் பண்ணிடுறேன். என்னம்மா சொன்னீங்க? நான் 10 வரியில 4 வரி ரைட்டா இருக்குல்ல, அதை டிஸ்கவுண்ட் போட்டு கொடுங்க, எடுத்துட்டு போறேன். சார். அதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க. எங்க பேங்க் ப்ரொசீஜர் படி செக்ல சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது எங்க பேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்க ஒரு நல்ல வக்கீலை பார்த்து திருத்தி எடுத்துட்டு வாங்க. எனக்கு கோவம் ஏறிட்டு இருக்கு. என் கண்ண ரெண்டையும் பாரு, சிவந்து போயிட்டு இருக்கு. துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த மொத்த பேங்க்கும் ஃபயர் ஆயிடும். தெரிஞ்சுக்கோங்க. ஐயா என்ன ஒன்றும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க போய் திருத்தி நல்லா தெரியுது, பக்திமானா தெரியுது, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என் துப்பாக்கிக்கு மரியாதை இல்லையா? நீங்க போய் திருத்தி எடுத்துட்டு வாங்க. இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பேங்க் அதனால தான் வேலை பண்ணுது. ஸோ 1:30 மணிக்குள்ள இதெல்லாம் திருத்தி எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்க நான் இன்னைக்கே சாங்ஷன் பண்ணிடுவேன். இல்லை நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் 3 நாளைக்கு பேங்க் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் உங்களுக்கு பணம் கிடைக்கிறது 1 வாரம் ஆகிடும். இந்தாங்க எடுத்துட்டு போங்க. நான் இப்பயே போறேன். நானில வக்கீல் கணேசன் சார் இருக்காரு, அவரை கேட்டு பக்காவா எழுதிட்டு வரேன். கண்டிப்பா வரேன். பாய். எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. திருத்தி எடுத்துட்டு வாங்க. ஹலோ, யாரும் கிருஷ்ணாங்களா? ஓகே. என்னது ஃபைன் 75 ரூபா போட்டிருக்காங்களா உங்களுக்கு? ஆமாங்க, நீங்கள் 7ஆம் தேதி கட்டணும். அதுக்கு பேர் 8ஆம் தேதி கட்டியிருக்கீங்க. ஸோ அதனால தான் கட் பண்ணியிருப்பாங்க. ஐயா உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காரு. அப்புறம் என்னது போன மாதம் 3ஆம் தேதி கட்டிட்டீங்களா? சார் அதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் 7ஆம் தேதி கூட கரெக்டாக கட்டணும். ஒரு நாள் லேட் பண்ணீங்கன்னா கூட அவங்க ஃபைன் போட்டுருவாங்க. சரிங்களா? சரி வச்சு எனக்கு நிறையா வேலை இருக்குது, நீங்கள் அப்புறம் வாங்க. ஓகே ஓகே பாய். சார் பேசலாமா சார்? சொல்லுங்கள் ஐயா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சார் வந்து போ காத்தால ஃபோன் பண்ணுறீங்க? என்ன சார் நான் என்ன சார் வேணும்? எதுக்கு சார்? மாமியார் கூட சார். ஓ நீங்கள் அந்த என்ன ஒரு சந்துரு சார் 38, 38, 48, 58, 67, 78 சார். கொஞ்சம் நான் செக் பண்ணுறேன். எஸ், உங்கள் பேர் சந்துரு? ஆமாம் சார். அக்கௌண்ட் நம்பர் 1829. ஓகே கரெக்ட். அதாவது நீங்கள் எங்கள் பேங்க்கோட ரொம்ப வேல்யூட் கஸ்டமர். சார் ஆமாம், எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க போன மாதம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்துருக்காங்க பேங்க்லேருந்து. நான் லோன்லாம் வாங்கல சார். ஒரு ஜூஸர் வாங்கணும்னு நாங்கள் ஊரில் உங்கள் பேங்க் கூப்பிட்டு சொன்னாங்க 6 மாதம் 900 கட்டிடுங்க,
இந்த வட்டி எல்லாம் வராதுன்னு சொன்னாங்க சார். அதான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் சொன்னேன். ஆனால் நீங்கள் பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. 26ஆம் தேதி லோன் வாங்கியிருக்கீங்க, அன்றைக்கே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டீங்க. சார் என்ன சார் 26ஆம் தேதி வாங்கினேன் சார், அன்னைக்கு 900 முடிச்சிட்டீங்க சார். சரி, 1ஆம் தேதி இன்னும் 900 முடிச்சிட்டீங்க சார். ஆமாம், அதான் 3 நாள்லேயே நீங்கள் பர்ஃபெக்டாக கட்டியிருக்கீங்க எல்லாமே. என்ன சார்? ஸோ அதனால் எங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து, பாம்பே ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு 45 லட்சம் ரூபா லோன் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. சார் வேணாம் சார், எனக்கு பணம்லாம் வேணாம் சார். 45 லட்சத்துக்கு எவ்வளவு சைபர் இருக்குன்னு தெரியாது சார். சார் உட்காருங்க, நான் சொல்கிறேன் இல்ல உட்காருங்க. சார், எனக்கு வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார். உட்காருங்க ப்ளீஸ். ஏதோ நான் சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஹவுசிங் லோன். ஹவுசிங் லோன் வந்து மெட்ராஸில் ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா, அதில் சி ஃபேஸிங் அந்த விருந்தாவன் ஃப்ளாட் தானே, அதில் 17ஆவது மாடி இல்லையா, 17ஆவது மாடியில் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் தெரியும், இந்த பக்கம் தாண்ட புது ஏர்போர்ட்டே தெரியுங்க சார். அப்புறம் அது பக்கத்தில் 50 ஏக்கர் நேரம் வால்மார்ட் வாங்கியிருக்காங்க சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் அது. அதுக்கு எவ்வளோ கோடி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சார் சார் நமக்கு நம்ம வீடு போடும் சார். அந்த வேறு அப்புறம் அங்கேருந்து நீங்கள் பால்கனி, உங்கள் பையன் எப்படியும் யூஎஸ் போவான், அமெரிக்கா போவான், நீங்கள் பால்கனிலே அவனுக்கு டாட்டா காமிக்கலாம். அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளாட் இருக்குது சார். இங்க இருக்க அமைஞ்சுக்கிறதுக்கே போகல சார். அமெரிக்கா எங்க சார் போடுறது? கட்டணத்தில் போட ஆளு சார். நமக்கு என்ன சார் ஏரோப்ளேன் காட்டுறீங்க சார்? இவ்வளோ வேல்யூடு கஸ்டமர் உங்களை நான் எப்படி நான் வந்து ஒரு என்ன சார் உங்களோட சின்சியாரிட்டியை பாராட்டி என்ன பண்ணியே ஆகணும் சார். 2,900 கட்டினா என்னை பத்தி என்ன சார் எனக்கு தெரியல. இந்த பேனா அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் இதில் கைது போடுங்க சார். என்ன சார் எக்ஸ்பிளைன் பண்ண கையெழுத்து கேட்குறீங்க? இல்லை போடுங்க, நான் சொல்கிறேன். என்ன சார் இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஐயோ, நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் பண்ணுறேன். சைன் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இந்த பேஜ் எவ்வளோ கையெழுத்து சார்? சொல்கிறேன் உங்களுக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், போடுங்க சார். என்ன சார் கம்பெனி நம்பி போடுங்க. நான் வாழ்நாள் என்னை மறக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆமாம், அவ்வளோ நல்லது பண்ண உங்களுக்கு சார். என்ன சார் புத்தி பேசுறீங்க? புரியல சார். அக்கௌண்டன்ட் சார், அந்த ஃப்ளாட்டுக்கு நான் அலாட் பண்ணிட்டேன் சார். இவர் வாங்கிட்டார் சார் 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 எனக்கு வேணாம் சார். சார் விடவே வேணாம் சார். நீங்க என்ன சார் சொல்றேன்னு சொல்லி கையெழுத்து போட சொல்லுங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, என்ன சார் ஜஸ்ட் 40 lakhs தான் சார். மாதம் ஒரு 45,000 நீங்கள் கட்டணும் சார். எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் சார். 45,000 நான் எங்க சார் கட்டுறது? என்ன சார் இது? அந்த ஏரியாவில் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துருக்கு. அதுக்கு என்ன சார்? இல்லை, இப்போ உங்கள் வீட்டை நீங்கள் வாடகை போட்டிங்கனாக்க 55,000 ரூபா கிடைக்கும் அந்த வீட்டுக்கு. வாடகை கூட்டாவா? ஆமாம், அப்படியே சார். 55,000 ரூபா 55,000 கிடைக்கும் உங்களுக்கு. நான் எவ்வளோ சார் கட்டணும்? நீங்கள் 45,000 கட்ட போகிறோம். 10,000 மிஞ்சுமா சார்? ஆமா. போயும் சார். உங்க காலைக்கு சார். தெய்வம் சார். ரமேஷ், நம்ம சந்திர சாருக்கு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துருவாங்க சார். சார் இப்போ வயிறு நம்பி சார் வேணாம் சார். ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் வேணாம் சார். வயிறு நம்பி சார். இல்லை இல்லை, நீங்கள் எவ்வளோ வேல்யூ கஸ்டமர், உங்களை நான் வந்து எப்படி அப்படின்னா விட முடியுமா? ஸோ நீங்கள் என்ன மாதம் அந்த 55,000 45,000 கட்டிட்டு 10,000 வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. உங்கள் மனைவியோட பசங்களோட ஜாலியாக பீச்சுக்கு போங்க, பார்க்குக்கு போங்க, சார், சினிமாவுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ ஒரு படம் கிடைக்குமா சார்? வீட்டெல்லாம் வேணாம். மக்களுக்கு சேவை பண்ணுறது தான் என்னோட வேலையை. சார் நன்றி சார். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நன்றி சார். நன்றி சார். ஆமாம் நன்றி. வணக்கம். நன்றி. அவர் வீட்டில் ஒய்ஃபு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறோம் நம்ம இப்போது. அப்படியே நாட்கள் நகர்ந்தன. 2 மாதம் ஆயிடுச்சு. அங்கே என்னது யார் இது? சந்திரமதி இருக்கு. சந்திர தான் வரார் போல இருக்கு. சார். சார். மேனேஜர் சார், சந்துரு சார் வந்திருக்காரு. சார் என்ன சார்? வாங்க வாங்க. என்ன சார் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க? உட்காருங்க பார்க்குறேன். சார் என்ன சார் பார்க்குறேன்னு சொல்றீங்க? என்ன நோட்டீஸ்? பாருங்க சார், 90,000 ரூபாய் 2 மாசத்துக்கு கட்டணும். பெனால்டி 90,80,000 ரூபாய் கட்ட சொல்றீங்க சார். என்ன சார் இது நியாயம்? உட்காருங்க சொல்லுங்க. என்ன சார் உட்கார நிற்க கூட முடியாது சார். 2 மாதம் முன்னாடி லோன் எடுத்தீங்கன்னா நீங்கள். நான் எங்க சார் எடுத்தேன்? நீங்க தான் சார் தமிழ் கட்டுறீங்க. நான் எடுத்தேன், நீங்கள் எடுத்த எல்லாம் ஒன்று தான். நான் கொடுத்தேன், நீங்கள் எடுத்த எல்லாம் ஒன்று தான். அந்த இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் 2 மாதம் கட்டல போல இருக்கு இல்லையா சார்? நான் ஏன் சார் கட்டணும்?
நீங்க என்ன சார் சொன்னீங்க 55 ரூபாய்க்கு வாடகை? நீ வீடை வாங்கிட்டு நான் ஏன் கட்டணும்னா அப்ப நானும் கட்டுறது நீ தான் கட்டணும் அதை. சார் நீங்க சொன்னீங்கல்ல சார் 55 ரூபாய்க்கு வாடகைக்கு போக 10,000 ரூபாய் மிஞ்சும் மாசம் சொன்னீங்கல்ல சார். 2 மாசமா 10 ரூபா வரும் 10 ரூபா வரும் காத்து கிடக்கேன் சார். ஒரு பைசா வரல சார். அப்பதான் நோட்டீஸ் அனுப்பிச்சு இருக்கீங்க சார். ஆமா சொன்னேன்ப்பா. ஆனா அந்த வீட்டுக்கு யாரும் வாடகைக்கு இன்னும் அல்ல. அதுக்கு நான் என்ன சார் பண்றது? அதுக்கு நானே என்ன பண்ண முடியும் சார்? என்ன சார் கவுத்துறீங்க சார்? வெரி குட் சார் இருக்கீங்க சார். நீங்க சொல்லுங்க சார். என்ன சார் லோன் கொடுக்க வேண்டியதான் என் வேலை. ஓகேங்களா? அந்த ரெக்கவரி பண்றதுலாம் பாம்பே ஆபீஸ். அப்புறம் உங்களுக்கு வாடகைக்கு பிடிச்சி கொடுங்க ஹைதராபாத் ஆபீஸ். நீங்க வேணா ஒன்று பண்ணலாம். நேராக ஃப்ளைட் பிடிச்சி பாம்பே போங்க. இது என்னங்க நோட்டீஸ் அவங்க போய் கேளுங்க. அப்புறம் ஹைதராபாத்ல போயிட்டு என்னங்க வாடகைக்கு ஆளை பிடிச்சி கொடுக்கலன்னு அங்கே போய் கேளுங்க. இதன் என்ன சார் நீங்க இதெல்லாம் முதல்ல சொன்னீங்களா சார்? இது பாருங்க 39 பக்கத்துல 47 கிளாஸ் நீங்க என்ன பண்றது படிச்சு பாத்தீங்களா சார்? என்ன சார் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாம வந்து அடிச்சு விட்டுருக்கீங்க சார். நான் என்ன சார் பார்க்கறதெல்லாம் கையெழுத்து போட சொன்னீங்க, அதுவும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு போட சொல்லிட்டு என்ன சார் இப்படி கமித்து விட்டுட்டீங்க? இப்போ நான் என்ன பண்றது சார்? எனக்கு வேணாம் சார், வீட்டெல்லாம் வேணாம் சார், விட்டு கொடுத்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார் விட்டு கொடுங்க. வேணாம் என்ன சார்? சார் ஒரு ஐடியா இருக்கு. கம்பத்தூர்ல ஒரு சைட் இருக்கு சார். அப்புறம் சார் சார் என்ன சார் பண்றீங்க? நம்ம ஒன்று பண்ண அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆகும் ரொம்ப வேல்யூபிள் கஸ்டமர். அந்த ஒரு யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க இல்லையா யாரோ. ஆமாம் சார். அவங்களுக்கு நம்ம இவர் ஃப்ளாட் ஒத்து கொடுத்துடலாம். அது சார் அந்த பணத்தை இவருக்கு இதை ரிலீஸ் பண்ணி விட்டுலாம் இவர் லோனு. ஓகேவா? அந்த ஃபைல் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டீங்க சார். என்ன சார் ரெடியாக வச்சிருக்கீங்களா சார்? ஒருவேளை தெரியும் போட்டுருக்கு சார். சார் துபாக்கூர் இன்டர்நேஷனல் போட்டிருக்கீங்கன்னு நினைச்சேன் சார். இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு. என்ன சார்? இல்லைப்பா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அந்த ஃப்ளாட், அதுக்காக டாக்குமெண்ட் இது. இதை நீங்கள் கைது போட்டீங்கன்னா அவங்க மாற்றி விட்டுருந்தாங்க. திருப்பியுமா சார்? அவங்களை மாற்றி விட்டா நீங்கள் ரிலீஸ் ஆகிடணும். அவ்வளோதானே. இப்போ எவ்வளோ கட்ட போகிறாங்க? இப்போ எவ்வளோ சார் கையெழுத்து போடுங்க நான் சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவுத்துட்டீங்க சார். ஸோ உங்கள் ஃப்ளாட்டை நீங்கள் வந்துட்டீங்க. ஆமாம் சார். உட்காருங்க சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஆக்சுவலி எவ்வளோ 45 lakhs வாங்கினீங்களா இல்லையா? 45 லட்சம் சார். இப்போ மார்க்கெட் ரேட் வந்து 32 லட்சம் தான் போகுது சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா. என்ன சார் 2 மாசம் முன்னாடி 45 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்? அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? என்ன சார் இது? மார்க்கெட் ரேட் அதான்ப்பா. அப்புறம் ஆல்ரெடி இது ஒரு 13 லட்சம் நீங்கள் கட்டணும் இதில். எதுக்கு சார்? அதுக்கப்புறம் ஒரு 2 lakhs வந்து ஆல்ரெடி பாம்பே ஆஃபீஸில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. சார், சார். 15 lakhs கட்டிடுங்க. நான் என்ன சார் சொல்றேன்? 15 லட்சம் ரூபாய்க்கு என்ன சார் இது? 15 லட்சம் ரூபாய் இருந்தா அழகா நானும் என்னோட வீடு வாடகை எடுத்து சந்தோஷமா இருந்துவேன் சார். என்ன சார் நீங்க இப்படி பண்றீங்க? சார் என்ன பண்ண சொல்லுங்க. இந்த இங்க ஒரு சைட் ஒன்று இருக்கு சார். சார் 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 நீங்க நம்பர் கொடுங்க. சார் 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 அது வேற பேங்கோட லோன். சார் 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 கட்டிருக்காரு. சார் எங்க அப்பா அதுக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம இது ஐயா பண்ணிக்கலாம். உட்காருங்க நான் சொல்றேன். சார் எங்க அப்பா கொடுத்த சொத்து சார் அது. ஒன்று பண்ணலாம். அவருக்கு பாவம் அவர் இஸ் இன் ட்ரபிள். ஆமா சார். we have to help him. ஆமா சார். அது எவ்வளோ 20 lakhs போகுது. சார் சார் ஓகே அது வந்து நம்மளே வாங்கிடலாம் சார், சார். ஸோ அந்த 20 lakhsல 15 lakhs கழிச்சிட்டு 5 lakhs அவர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்துருவோம். சார் எங்க அப்பா சொத்து சார் வேண்டாம் நான் சொல்றேன். நீங்க என்ன சார் ரேட்டை பேசிட்டு இருக்கீங்க? பணத்தை கட்டுப்பா 15 lakhs. நான் என்ன சார் பணத்துக்கு என்ன சார் பண்றீங்க? உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். சொல்லுங்க பாப்போம். நல்லா பண்ணிட்டீங்க சார் உதவி. கூப்பிட்டு வச்சு கழுத்து எடுத்து ஆளை கலந்து குழி தருவீங்க சார். நம்ம என்ன சார் இது? அந்த 5 lakhs அவர் அக்கௌண்ட்ல போட்டுடுங்க. ஆமா சார். இந்த டாக்குமெண்ட்ல ரிலீஸ் ஏதோ பண்ணுங்க சார். தப்பிச்சு போறேன் சார். உங்களுக்கு பேங்க் விட்டு நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அந்த 5 lakhs நீங்க இப்போ உடனே எடுக்க முடியாது. என்ன சார்? 3 years லாக்-இன் பீரியட். சார் சார் என்னப்பா லாக் பண்ணா அக்கௌண்ட் லாக் பண்றீங்க? என்ன சார் நடக்குதுங்க? 3 years அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். இன்னொன்னு அது வட்டியும் கிடையாது. அதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படி இருக்கு. என்ன பண்றது? இதெல்லாம் கூட்டு கொள்ள சார். இதெல்லாம் கூட்டு கொள்ள சார். தெருவுல கொள்ளையீங்களா சார்? என்ன சார் இது நீங்க? வாங்க. எங்க சார் நம்மளுக்கு நம்மள விட்டுருங்க சார். இப்பதான் கையெழுத்து தான் சொல்லு சார். போட்டு கிளம்பிடுறேன் சார் நான். இன்னொரு கையெழுத்து போடுறேன். டாக்குமெண்ட் பண்ணிடுவோம் சார். போங்க சார். வேணாம் சார். உங்க சங்காத்தமே வேணாம் சார். ஐயா நல்ல ஒரு மாதிரி இருக்கீங்க சார். எல்லாம் சேர்த்து கத்துட்டீங்க அம்மா. நீங்களும் மாமா என்னம்மா? இப்படிதான் கஸ்டமர் வராங்க. நாங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்க வந்து நாங்கள் யாரும் ஏமாற்றலாம் நினைக்கிறது இல்லை. அவங்க வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அது தெரிஞ்சு அவங்க நடந்துக்கணும். நான் என்ன பண்ண சொல்றேன், நாங்கள் யாரும் ஏமாற்ற மாட்டோம். நல்லது பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். தெரிஞ்ச எப்படி திருப்பி சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா?
இப்போ நம்ம பார்த்த சினிமாவே பார்க்கறது இல்லையா, இல்லை ராமாயணம் மகாபாரதம் கேட்டதே கேட்கலையா, அது மாதிரி இதையும் அது மாதிரி வச்சுக்கலாம். ஒரு தடவை ஒரு ராஜாவும் மந்திரியும் காட்டுக்கு போகிறாங்க வேட்டையாடுறதுக்கு, தண்ணி தாகம் எடுக்கிறது கிடைக்கல. அப்போ அங்கே ஒரு ஆள் வரான், கண் தெரியாதவன் வரான். அவன் சொல்கிறான் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நாங்களாம் இவ்வளோ நேரம் தேடணும், உனக்கு எப்படி தெரிஞ்சது, கண்ணும் தெரியாது அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த ஈரப்பதம் வந்து மூச்சு இழுக்கும்போது தெரியும் அப்படின்னு. ஓ அப்போ நீ என்ன பண்ண, நீ வந்து என்னோட அரண்மனைக்கு வந்துடு, உனக்கு வந்து ஒரு பட்டை சோறு கொடுத்துட்றோம் அப்படின்னு. சரி சொல்லி இவனுக்கு அரண்மனைக்கு வரோம். 10 நாள் கழிச்சு ஒரு வைர வியாபாரி ஒரு வைரக்கல் வாங்குறதுக்காக ராஜா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, ஒரு செலக்ட் பண்ணுறாங்க ஒரு வைரக்கல். எல்லாரும் செலக்ட் பண்ணோன்னே இந்த ராஜாவுக்கு வந்து நம்ம இந்த ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கான்னு அவனை கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாங்க. அவன் கையில் வச்சு பார்த்துட்டு இது சரியாக வராதுங்க இது அப்படிங்க, நடுவில் ஒரு ரேகை போகுது சரியாக வராது அப்படின்னு. அப்புறம் திருப்பி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் திருப்பியும் கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ராஜா வந்து கேட்குறாரு, உனக்கு எப்படி தெரிஞ்சது இது அப்படின்னு கேட்குறாரு. அந்த கல்லை கையில் வைக்கும்போது ஒலி சவுண்டு கேட்கும், எல்லா பக்கமும் சவுண்ட் கேட்கும், நடுவில் மட்டும் சவுண்ட் கேட்கல, அதனால் அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நிறுத்திருக்கலாம் அந்த ராஜா. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கூப்பிட்றான், ஏன் பொழுது போகலையில கூப்பிட்றான், ஏய் என்னை பற்றி என்னடா நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். சொன்னால் தப்பாக எடுக்கக்கூடாது, எனக்கு தண்டனை தரக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் தரமாட்டேன், பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. இல்லை ராஜா நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தண்டனை கொடுப்பீங்க, தண்டனை கொடுத்தாலும் நான் யோசிச்சு தான் கொடுப்பேன், பரவாயில்ல அப்படின்னு. நீங்கள் ராஜாவுக்கே பிறக்கல, ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்திருக்கீங்க. ராஜாவுக்கு கோவம் வந்தது, என்ன எப்படி இப்படி சொல்கிறேன், சரி எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு வந்துடுறேன். இந்த மகாராணிக்கு போய் கேட்கும்போது அவன் சொன்ன, ஆமா நீ பிச்சைக்காரன் தான் பிறந்தது, எனக்கு எல்லாமே பொன் குழந்தையாகவே பிறந்தது. அப்புறம் உங்கள் அப்பா வந்து இனிமேல் ஆண் குழந்தை பிறக்கலைன்னா நான் வேற கல்யாணம் பண்ணிட்டுருவேன்னு சொன்னார். அதை கேட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு பயமாக போச்சு. அடுத்த பிரசவம் எங்கள் நாட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே இதே மாதிரி 10 பேரை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, பிரசவ டேட்டு கரெக்டாக அவங்களும் அந்த மாதிரி உள்ள 10 பேர் நாட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எப்பவும் போல எனக்கும் பொன் குழந்தைய பிறந்தது. ஒரு பிச்சைக்காரிக்கு தான்ப்பா பையன் பிறந்தது, அப்படி சில்ட்ரன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த பிச்சைக்காரிக்கு வந்தவன் தான் நீ இப்போ ராஜாவா இருக்க, என் பொண்ணு எங்க பிச்சைக்காரியா இருக்கோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி கரெக்ட் தானா சொல்லிட்டு திருப்பி வரான். ராஜா வந்து இந்த பிச்சைக்காரர்கிட்ட கேட்குறான், எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நீங்கள் முதல்ல நம்ம காட்டில் பார்த்தோம்ல அப்போவே எனக்கு தெரியும். ஏன் எப்படி தெரியும், நீங்கள் ராஜானா என்ன செய்வான், சன்மானம்னா ஒரு 100 பொற்காசுகள் 1000 பொற்காசுகள் இருக்கும். நீங்கள் எப்போ பட்ட சோறுன்னு சொன்னீங்களோ அப்போவே நீங்கள் பிச்சைக்காரனுக்கு வந்தவங்க தான். அந்த ராஜா தானாகவே வந்து வளைய மாட்டேன்ட்டாங்க. ட்ராமாவோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சான் வந்திருக்கு. அடுத்து வந்து இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய பரமக்குடி பத்மா யாருன்னு கேட்குறீங்களா? பரமக்குடி பத்மா தாங்க இப்போ ரொம்ப பாப்புலரா வந்துட்டு இருக்காங்களே இசையமைப்பாளர். அவங்க வந்திருக்காங்களாம். நானும் போய் ஒரு கும்பிடு போட்டு வந்துடுறேன். பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது பரமக்குடி பத்மா. Welcome to Gundaka Mandaka Super Singer Show, co-sponsored by Tingal and Tingal, African Paints and Tollgate Toothpaste. என்ன நாம் நிகழ்ச்சி போகலாமா? ரெடியா? Let us welcome our first contestant. வாங்க, ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வாங்க. என்ன ஒருத்தர் வரான்னு பார்த்தா 2 பேரா வரீங்க, புது மாதிரியா இருக்கு. நாங்கள் சிஸ்டர்ஸ், நான் அருணா. மேம் நான் ராதிகா, we are Bombay sisters. ஓ, ஆனால் தமிழும் தெரியும் மேடம். ஓ, நாங்கள் எப்பவும் சேர்ந்து தான் பாடுவோம். அந்த ஹிந்தியில தான் மேடம் பாடுவோம். ஏன்னா எங்களுக்கு லதா மங்கேஷ்கர்ஜி தான் குரு. லதா மங்கேஷ்கர் குருவா? ஆமாம். அப்போ உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கும். நம்ம
பாடுங்க. கிஷோர்தா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எந்த பாட்டு பாட போறீங்க இப்போ? தமிழா, ஹிந்தியா? ஹிந்தி மேடம். ஹிந்தி தான். ஓகே, இங்க எல்லாருக்குமே ஹிந்தி பிடிக்கும், பாடுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல சங்கீத ஞானம். அதனால நான் என்ன நினைக்கிறேன், உங்க ரெண்டு பேரையும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா செலக்ட் பண்ண இருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே? அது எங்க பாக்கியம் மேடம். தேங்க்யூ மேடம். டேக் a seat. இந்த டீம் செலக்ட் பண்ண போல நீங்க எனக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வாங்க. வணக்கம் வணக்கம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் பால் பாண்டி. பால் பாண்டியா? ஆமா, நான் 50 வருஷமா 50 பசு மாடு 25 எருமை மாடு வச்சுக்கிட்டு இந்த ஏரியால எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற நானானில கூட எனக்கு 50 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எங்க பரம்பரைக்கு பேர் பால் பாண்டி பரம்பரை. ஓஹோ, சரி சரி. உங்க பரம்பரை பெருமையெல்லாம் போறோம். பாடுற வழியை பாருங்க முதல்ல. பாடுறேன். என்ன பாட்டு பாட போறீங்க? பாருங்க, தமிழ் பாட்டு ஒன்று பாடுறேன். வந்தேன் பால்காரன், எரும மாட்டை பத்தி பாட போறேன். புண்ணாக்கு கொடுத்தா பால் கொடுக்கும், உன்னால முடியுமா தம்பி? என்ன இப்படி கத்துறீங்க? எல்லாரும் பயப்படுறாங்க பாருங்க. இங்க நீங்க வந்திருக்கிறது இனிமையா பாடுறது. அப்ப உங்களுக்கு வேற ஏதாவது லாங்குவேஜ் பாட தெரியுமா? அதாவது நான் எரும மாடு மத்தியிலே இருக்கேன் இல்லைங்களா, அதனால என் குரல் அது மாதிரி ஆயிடுச்சு. இருங்க, நான் தெலுங்குல பாடுறேன். அப்படியா? தெலுங்குலையா? உங்களுக்கு தெலுங்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு பாடுங்க. ஜும்மந்தி நாதம் சையந்தி பாதம் తనుడింది వేళ చదరిగింది ఒక రాసలీల ఎదలోని వదల రెదలేని రోదల కదిలేటి నదిల కలల వరదల చరిత లలిత పద కలిత కవిత పడ సరిగమ పులకించగా సరి గమన సరి గమనించగా సిరి సిరి మోవలు పులకించగా జమ్మంది నాదం సయ్యంది పాదం తనుయింది వేళ చలరేగింది ఒక రాసలీలా. ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க, உங்க பேர் என்ன? ஆலமுருகன். என்னது ஆலமுருகனா? இப்படி ஒரு பேர் நான் கேட்டதே இல்லையே. இல்ல மேடம், நான் வரும்போது நீங்க பி சைலண்ட் சொன்னீங்க. இப்போ பிஏ சைலண்ட் பண்ணிட்டு ஆலமுருகன் சொன்னீங்க. பேர் நக்கல். நீங்க வந்திருக்கிறது பாட்டு பாடுறது. அதுல உங்க திறமையை காட்டுங்க. நக்கல் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. நான் வந்து தமிழ், ஹிந்தி, மலையாளம் மூணுலயே பாடுவேன். எதுல பாடட்டும் மேடம்? ஓகே, நீங்க ஒரு மலையாளத்துல பாட்டு மலையாளம் பாடுங்க. பாடலாமா? ஓகே. ഓമനാളെ കണ്ടു ഞാൻ പൂനിലാവിൽ താരകങ്ങൾ പുൻസിരിച്ച നീലരാവിൽ. ഓമനാളെ കണ്ടു ഞാൻ പൂനിലാവിൽ താരകങ്ങൾ പുൻസിരിച്ച നീലരാവിൽ. നാടിനില പന്തലിട്ടു വാനിലം
வாங்க வாங்க. உங்க பேர் என்ன? வணக்கம். பேர் என்ன? உங்க பேர் என்ன? குழந்தை வேலை. குழந்தை வேலுவா? ஓகே. அதான் வேலன். ஓ, நான் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பாட்டு பிடிக்குமோ அதுதான் நான் பாட போறேன். ஓகே, பாடுங்க. Twinkle, twinkle, little star, oh I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Twinkle, twinkle, little ஸ்டாப் ஸ்டாப் star. ஸ்டாப் ஸ்டாப். இது ஜூனியர் சூப்பர் சிங்கர் கான்டெஸ்ட் கிடையாது. அது அந்த பக்கத்து பிள்ளைங்க நடக்குது. இது சீனியர் சூப்பர் சிங்கர். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு தான் பாடணும். சரி மேடம், ஒரு தாய் இருக்கா, அம்மா இருக்கா, அவன் குழந்தை வந்து ரொம்ப அழகு, அதுக்கு வந்து ஒரு தாலாட்டு பாடி ஆடுறான். ஓகே, அது மாதிரி பாட்டு பாடுங்க. ஓகே. Sweet and love, wind of the western seas. Sweet and love, wind of the western seas. Rest, rest, and mother's nest, father will come to the zoo. Rest, rest, and mother's nest, father will come to the zoo. Sweet and love, wind of the western seas. Sweet and love, wind of the western seas. இந்த இங்கிலீஷ் பாட்டுல அந்த ரிதம் ரொம்ப நல்லா வரும். அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதை போய் கேட்பாங்க. ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? பேரு கேக்குறீங்க? ருச்சிககாந்த். ருச்சிககாந்த். புது மாதிரியா இருக்கு. ருச்சிக ராசியில பிறந்தேன் மேடம். ஓ, ரஜினிகாந்த் மாதிரி சிரிப்பேன், கேக்குறீங்களா? அதனால ருச்சிககாந்த் இருக்கு. சரி, உங்க பெருமை ஸ்டைல் எல்லாம் அமுக்கலமா தான் இருக்கு. பாட்டுல உங்க ஸ்டைலையும் திறமையும் காட்டுங்க. பாடுறேன். ரஜினி பாட்டே பாடுறேன். பாடுங்க. நான் ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச வீட்டுக்காரன், நியாயமான வீட்டுக்காரன், நல்லவங்க வீட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், கம்பெடு வேட்டக்காரன், இறக்கமுள்ள மனசுக்காரண்டா. நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா, எப்பவும் நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. அசக்தினா அசக்தான், குமுக்கு என்ன ஏ அசக்தினா அசக்தான், குமுக்கு என்ன குமுக்குத்தான், ஏ அசக்தி ஏ குமுக்கு ஏ அசக்தி குமுக்கு அசக்தி குமுக்கு. மேடம் 9 கட்டில் இருந்தா அதுல பாடுவேன். ரொம்ப நல்ல திறமை இருக்கு உங்களுக்கு. அப்படியே வெயிட் பண்ணுங்க, அப்புறமா ரிசல்ட் நான் சொல்றேன். நன்றி மேடம். அடுத்த கண்டஸ்டன்ட் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேரு சங்கீதராமன். இது சங்கீதராமன். ஆமா. பேர்ல சங்கீதம் நல்லா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நாங்க செலக்ட் பண்ண மாட்டோம். பாட்டுல உங்க திறமையை காட்டணும், அதுதான் வேணும். சங்கீதம் தான் என் பேச்சு, சங்கீதம் தான் என் மூச்சு, சங்கீதம் தான் என் வாட்சி. சரி சரி, பேச்செல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பாட்டுக்கு வாங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? மேடம், நான் வந்து ஏதாவது பாடி ஆல்ரெடி நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் உங்கள்கிட்ட நல்லா பாடிட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க, அதை நான் பாடுறேன். ஓ, எனக்கு பிடிச்ச பாட்டா தான் பாடுவீங்க. என்ன மாதிரி பாட்டு சொல்லலாம்? மேடம், உங்களுக்கு பழைய பாட்டு பிடிக்குமா இல்லை புது பாட்டு பிடிக்குமா? இப்படி வரீங்களா? பழைய பாட்டு ஒன்று பாடுங்களேன். ஓகே மேடம், பழைய பாட்டை பாடுங்க. எங்களோட குருநாதர் அதான் சொல்லுவாங்க மேடம், யாராவது பாட சொன்னா டக்குன்னு பாடிடணும், தோண டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, கேள்வியில கேட்கக்கூடாது. யார் உங்க குருநாதர்? இங்க குருநாதர் வைத்தியநாத சர்மா. எங்க இருக்காரு? அவர் அங்க இருக்கார், ஊர்ல இருக்கார். ஆமா, அவர் ஊர்ல இருக்கட்டும். நீங்க பாடுற வெளியே பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? உங்க சொந்த ஊர் என்ன நீங்க சொல்லவே இல்லை. மேடம், சொந்தத்துல இன்னும் நான் வீடெல்லாம் ஊரெல்லாம் வாங்கல மேடம். ஏதோ ஒரு சின்ன வீடு வச்சிருக்கேன், சொந்தத்துல ஒரு 2 வீலர் வச்சிருக்கேன் மேடம், அவ்வளவுதான்.
உங்கள் அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை மேடம். பரமக்குடியே நீங்கள் வளைச்சு போட்டுட்டீங்க, அதான் உங்களுக்கு பரமக்குடி பத்மானே பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் குசும்பு, இந்த கிண்டல் இதெல்லாத்தையும் வெளியிலேயே புதைச்சிட்டு தான் உள்ளே வரணும். இங்கே நீங்கள் வந்துருக்கிறது பாடுறது. பாட்டு ஆரம்பிங்க முதல்ல. உடனே பாடிடுறேன் மேடம். மேடம் ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுக்க முடியுமா? பழைய பாட்டு சொல்லிட்டீங்கன்னா உடனே பாடிடுறேன். பாடுங்க. எம்ஜிஆர் பாட்டு வேணுமா, இல்லை சிவாஜி பாட்டு வேணுமா, இல்லை சிவகுமார் பாட்டு வேணுமா, இல்லை நாகேஷ் பாட்டு வேணுமா, இல்லை ஜெமினி பாட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி டக்குனு பாடிடுறேன் மேடம். ஓகே ஓகே, அப்போ ஆரம்பிச்சிடுங்க. எம்ஜிஆர் பாட்டை பாடுங்க. ஓ, எம்ஜிஆர் பழைய பாட்டுன்னா மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு எம்ஜிஆர் அவளோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஆமா, நான் வரும்போது தான் பார்த்தேன். எக்கச்சக்கமா அங்க அங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கா. அண்ணாதானம் அது எல்லாம் நடந்துட்டு. இப்போ வந்து பாட்டு பாடுறது என்னென்னமோ கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாருங்க. கண்டிப்பா உடனே பாடுங்க மேடம். எம்ஜிஆர் மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த காலத்துல சிவாஜி படத்துல கூட ரொம்ப சூப்பர் ஹிட் பாட்டு நிறைய இருக்கு மேடம். பாருங்க, இப்போ நான் சிவாஜி படத்துல பாட்டே கிடையாதுன்னு சொன்னேன்னா, இல்ல அந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன்னா? இல்ல இல்ல, நீங்க சிவாஜி பாட்டு சொல்லல, நானும் அதை பாட போறதில்ல. நீங்க எம்ஜிஆர் சொல்லிருக்கீங்க, நான் எம்ஜிஆர் பாட்டு பாட போறேன். பாடுங்க, பாடு தொலைங்க சீக்கிரம், எல்லாம் வெயிட் பண்றாங்க பாருங்க. உடனே மேடம். என்ன திருப்பி என்ன யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஒரு சின்ன டவுட்டு. எம்ஜிஆர் வந்து நிறைய பேரோட நடிச்சிருக்காரு. சரோஜாதேவியோட, லதா மேடத்தோட, ஜெயலலிதாவோட. எந்த ஹீரோவோட நடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. அதையும் சொன்னா பாடுங்க. உடனே பாடுங்க. எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோட சேர்ந்து நடிச்ச படம் ஒன்று பாடுங்க. ரெண்டு சிஎம் சேர்ந்து நடிச்சது. ஆமா. ஓ சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். பாடுங்க மேடம். மேடம் என்ன டவுட் திரும்ப? ஒரு பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நீங்க தான் மேடம். நானா? ஆமா. நீங்க தான் மியூசிக் டைரக்டர். நான் மியூசிக் டைரக்டர். அதனால எந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உடனே டக்கு பாடிடுறேன் மேடம். மியூசிக் டைரக்டர் சொன்னா எம்எஸ் விஸ்வநாதன் இருக்காரு, சங்கர் கணேஷ் இருக்காரு, வேதா இருக்காரு, கேவி மகாதேவன். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க, உடனே பாடிடுறேன். அப்படி வரீங்களா? எனக்கு எம்எஸ்சி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், அது பாடுங்க. எம்எஸ் விஸ்வநாதன். ஆமா. எம்எஸ் விஸ்வநாதன், எம்ஜிஆர், ஜெயலலிதா, பழைய பாட்டு. ஆஹா, எவ்வளோ காம்பினேஷன் இருக்கு. உடனே பாடுங்க மேடம். மேடம் என்ன திரும்ப ஆரம்பிக்கலையா? இல்ல, நல்லா நடிச்சிருக்கா. சிங்கிளா இருக்கா இந்த டபுள் ஆக்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே பாடிடுறேன் மேடம். சிங்கிள் ஆக்ட் பாடுங்க. அந்த படத்துலயே ஒரு பாட்டு. டபுள் ஆக்ட்லாம் வேண்டாம், சிங்கிள் ஆக்ட். ஓகே மேடம். முடியுற போது டபுள் ஆக்ட். ஆமா, டபுள் ஆக்ட். வேற வேற டபுள் ஆக்ட். ஆமா ஆமா. நீங்க சிங்கிள் ஆக்ட் தான் கேக்குறீங்க. சிங்கிள் ஆக்ட் தான். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். பாடுறேன். என்ன இன்னும் ஆரம்பிக்கல? ஆசிரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். அது கண்ணதாசன், வாலி, புலமைப்பித்தன் அப்படி நிறைய பேர் அவளுக்கு பாட்டில் எழுதி கொடுத்துருக்கா. எந்த பாடலாசிரியர் சொன்னா உடனே டக்குனு பாடிடுறேன் மேடம். சொல்றேன், ஆனா எனக்கு ஒரு டவுட். உங்க யார்கிட்ட ஒரு 50 பைசா காயின் இருந்தா கொடுங்க. டாஸ் போட்டு பார்த்துடுங்க, பாடுவாரா இல்லையான்னு டாஸ் போட்டு தான் பார்க்கணும். மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். கண்டிப்பாக நான் பாடிடுறேன் மேடம். நீங்கள் வேணால் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடி உங்கள்கிட்ட சான்ஸ் வாங்கி உங்கள் அடுத்த படத்தில் நான் பாடலை என்னை வந்து இல்லை அது இருக்கு பரவாயில்ல இருக்கு. இதோ பாடிடுறேன் மேடம். ஸோ அடுத்து என்ன டவுட் கேட்டீங்க சொல்லுங்க, அதையும் சொல்லிடுறேன். பாடல் ஆசிரியர். பாடல் ஆசிரியர். சரி, கண்ணதாசன், வாலி எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. கண்ணதாசன் பாட்டு சொன்னா பாடிடுவீங்களா? ஆஹா, உண்மையில தான் மேடம். கண்ணதாசன். ஓகே மேடம். மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விஷயம்ப்பா. நடுப்புற கண்ணதாசனும் எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் சண்டை வந்துட்டு. ஆமா. அப்பதான் அவர் வாலியை சொல்றாரு. எதுக்கு அந்த வேண்டாதவங்கள என்ன எடுத்து விடுறீங்க? தெரியும், பொதுமக்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம். எனக்கு வேண்டி பாட்டு பாடணும். எல்லாம் சொல்லிட்டீங்க. சீக்கிரம் பாடுங்க. மழை வந்துட்டு இருக்கு, பொண்டாட்டி கூப்பிடுறா. மேடம் பாருங்க, அங்க இருந்து என்ன பாட்டு ரெடியா வெயிட் பண்றாங்க. சொல்லுங்க, சீக்கிரம்
தயாரிப்பு இது சொல்லிட்டீங்க, மியூசிக் சொல்லிட்டீங்க, லிரிக்ஸ் சொல்லிட்டீங்க, ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டீங்க. ஆமா. யார் பாடின பாட்டு அதை சொல்லவே நீங்க. இப்போ அவருக்கு டிஎம்எஸ் நிறைய பாடியிருக்கார், எஸ்பிபி, பிபி சீனிவாசன் நிறைய பாடியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த பாடகர் யாருன்னு சொன்னீங்கன்னா உடனே பாடிருக்கேன். நல்ல வேலை இதோட முடிச்சுட்டு டிஎம்எஸ் பாட்டோட பாடிடுங்க. மேடம் நான் கேட்கறேன்னு டிஎம்எஸ் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு சொல்லுவோம், நான் உடனே பாடிருக்கேன். அப்படியா? சரி, எஸ்பிபி பாட்டோட பாடிடுங்க. எஸ்பிபி பாட்டு, எம்ஜிஆர், ஜெயலலிதா. மேடம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன தெரியும்? இந்த அடிமை பெண்ல எஸ்பிபிக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாரு எம்ஜிஆர். அப்போ அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு அவர் அன்கான்ஷியஸ் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட். அந்த கதையில உனக்கு நான் அன்கான்ஷியஸ் ஆட உங்களுக்கு சீக்கிரம் ஆரம்பிங்க பாட்டை. ரொம்ப புரியுது. உடனே பாடுறேன் மேடம். கடைசியா ஒரே டவுட் மேடம். ஆமா மேடம், அவ ரெண்டு பேரும் சிஎம்ஆருக்கு முன்னாடியா இல்ல சிஎம்ஆருக்கு பின்னாடியா? மேடம் ப்ளீஸ் மேடம், பாட்டுக்கு பின்னாடி நான் உடனே பாடுறேன் மேடம். நான் ஒரு இசையமைப்பாளர் தான். ஆனா இப்ப சந்திரன் நான் யாரு, நீங்க யாரு? மேடம் நீங்க தான் மியூசிக் டைரக்டர். நான் பாடுறது சான்ஸ் பாட்டுக்கு பின்னாடி கேட்கிறேன். இவ்வளவு விஷயம் இருக்குன்றது இன்னைக்கு என்னால முடியாது சாமி. என்னால முடியாது முடியாது. நான் கூட எனக்கு ரொம்ப முடியாது. நானும் பாடணும்னு நினைக்கிறேன், இன்னும் பாடவே விட மாட்டேன்றாங்க. மேல மேல கேள்வியா கேட்கறாங்க. நான் என்னதான் பண்ண சொல்லு, நீங்களே சொல்லுங்க. சுமாரா பாடுவேன், ரொம்ப ஓஹோடு இல்லாம சுமாரா பாடுவேன். ததறின மாறுதோ மாறுதோ மாறுகை அரே சோடுதோ சோடுதோ சோடுகை. இந்த மாதிரி கிளாசிக்கல் எனக்கு பாட தெரியும். சினிமா பாட்டு பாடுவேன். அவன் சொன்ன அதே பாட்டே பாடலாமா? ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. பண்ணாங்க. ஆனா உங்க திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட வேண்டியிருந்தது. மேடம் சான்ஸ் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. அத்தனை பேருமே நான் இன்னும் பார்த்தேன் இந்த இதுல. ரொம்ப நன்றி மேடம். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே ரொம்ப நல்லா பாடினாங்க. உங்க அத்தனை பேருக்குமே ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு பாடணும். சான்ஸ் கொடுக்க போறேன் அடுத்த படத்துல. எல்லாருக்கும் மேடம். ஆமா, அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு லாங்குவேஜ்ல போட போறீங்க. மல்டிலிங்குவல் ஃபிலிம் அது. எங்களை விட்டு அஞ்சு பேரும் சொல்றீங்க. எங்களுக்கும் சான்ஸ் இவங்க உண்டு. ஜட்ஜ் தானே மேடம். பரவாயில்ல, எங்களுக்கும் பாடலாங்க. இசையமைப்பாளரே பாடலாம். ரொம்ப நன்றி மேடம். எப்ப மேடம் படம் எடுக்க போறீங்க? இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. இன்னும் ப்ரொடியூசர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன மியூசிக் டைரக்டரா செலக்ட் பண்ணணும். எல்லாமே வேஸ்டா? நாங்க பாடுறதெல்லாம் வேஸ்டா? நான் செலக்ட் இதுக்கு தான் இவ்வளவு சீக்கிரம் போட்டாங்களா அவங்க? கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் மேடம். முதல்ல உங்களை செலக்ட் பண்ண, அப்பதான் நீங்க என்ன சொல்லுங்க. வேண்டிக்கிறேன். நான் செலக்ட் பண்ணிட்டா கண்டிப்பா உங்க எல்லாம் கொடுத்துருவேன். நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி மேடம். அறிமுகம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நமக்காக இந்த ஒரு மணி நேரம் நம்ம எல்லாம் மகிழ்வித்தவர்கள் மிஸ்டர் வெங்கட்ராமன். இவர் பேங்க் மேனேஜராகவும் போட்டியாளர் சங்கீதராமனாகவும் வந்திருக்கார். அவருக்கு ஃபர்ஸ்ட் பிக் ஆஃபர். அடுத்து வங்கி ஊழியர், மடிசார் மாமியாக வங்கி ஊழியராக வந்தவர், பிளஸ் இசையமைப்பாளர் பரமக்குடி பத்மாவாகவும் மிஸ்ஸஸ் கீதா வெங்கட்ராமன். அப்புறம் வங்கியில் அக்கௌண்டன்டாகவும் போட்டியாளர் பாலமுருகனாகவும் வந்தவர் மிஸ்டர் அனந்த நாராயணன். அப்புறம் வங்கியில் கடன் கேட்க அப்படியே ஹைஃபை கஸ்டமராக விஜய் குல்லையாவாகவும் குழந்தைவேல் போட்டியாளர் குழந்தைவேலாகவும் விஜய் தான்
மிஸ்டர் சந்திரசேகர் வந்து பேங்கை கொள்ளையடிக்க போறேன்னு வந்த கொள்ளைக்காரராகவும் பாட்டில் போட்டியாளர் பால் பாண்டியாகவும் வந்தவர் மிஸ்டர் சூரப்பையா அவர்கள். கடன் கேட்க வந்த பாவம் அப்பாவி விவசாயியாக வந்த யோகசிகாமணி மிஸ்டர் சங்கர் நாராயணன் அவர்கள். அப்புறம் ரொம்ப பாவம் மேனேஜரால வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்ட கஸ்டமர், நல்ல கஸ்டமர், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. மிஸ்டர் சந்துருவாக வந்த கஸ்டமரும் ரிச்சிககான் அப்படின்னு வந்த போட்டியாளருமான மிஸ்டர் சந்துரு அவர்கள். அப்புறம் வந்து பேங்க் ஊழியர் மற்றும் சிஸ்டர்ஸ் 2 பேர்ல போட்டியாளராக வந்தவங்க மிஸ்ஸஸ் ராதிகா சந்திரசேகர். ஏதோ பிக்னிக்கு போற மாதிரி பேங்குக்கு வந்து வேலை செய்ய வந்தவரும், சிஸ்டர்ஸ் 2 பேர்ல போட்டியாளராக வந்து ஒன் ஆஃப் த சிஸ்டர்ஸ் அருணாவாக வந்ததும் அடியே. ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைத்து நடத்திய மிஸ்டர் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் கீதா வெங்கட்ராமன் அவர்களுக்கும் எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த போட்டியிலே வருது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் உங்களது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக கண்டுகளித்த ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்த உதவிய நாராயணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிஆர்ஓ மிஸ்ஸஸ் மீனாட்சி அண்ட் டீம், மைக் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப உதவியாக இருந்த மிஸ்டர் கோபால், எல்லோருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரு ஷார்ட் பீரியடில் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ண என்டையர் டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.